வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நதி. இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா எங்களோட குலதெய்வத்தில் இருக்கிறோம். குலதெய்வம் பார்த்திங்கன்னா புஞ்சை சங்கேந்தி, அதாவது புள்ளம்பாடிக்கு பக்கத்தில் லால்குடி தாண்டி ஒரு 15 கிலோமீட்ரு. அங்கேருந்து வந்தோம்னா அந்த ஜெயங்கொண்டம் சிதம்பரம் பைபாஸ் லெஃப்ட் சைடு இருக்குது எங்கள் குலதெய்வ கோயில். அந்த கோயிலில் ஒரு அற்புதமான இடத்த உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். மக்களே பாருங்கள், இந்த குலதெய்வ கோயிலோட அற்புதமான அந்த கோயிலுக்கு பின்புறம் உள்ள ஒரு ஏரி, கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற அங்கே ஒரு மதகு தெரியுது. 100 ஏக்கர் பரப்பளவில் அற்புதமான ஏரி அமைஞ்சிருக்கு. அதான் கோயில் அந்த பக்கம் இருக்குது. 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரு அற்புதமான ஏரியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க. மிகச்சிறப்பான அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஏரி. குலதெய்வ கோயிலாக கிட்டத்தட்ட ஒரு நம்ம எங்கள் தாத்தா பாட்டா அவங்க காலகட்டத்தில் அற்புதமாக இங்கே மொட்டையடித்து காது குத்துறதுக்காக தம்பி குழந்தைக்கு மொட்டையடித்து காது குத்துறதுக்காக இங்கே வருகை வந்திருக்கோம். இந்த 100 ஏக்கர் ஏரியா தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஃப்ளோவா வெளியேறுதா? வெளியேற இடம் அந்த கோயிலை தாண்டி மாப்பிள்ள லீவ் போட்டாச்சு மாப்பிள்ள. வணக்கம் மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு ஷேர் பண்ணிக்கங்க.